வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஏப்ரல் மந்தோட ரிப்போர்ட்ஸ் இண்டெக்ஸ் ரேங்கிங் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இது வந்து ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா? சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து வேர்ல்டே வந்து ரிசெஷனில் போகுது, ஆனால் வந்து ரெண்டு கண்ட்ரிஸ் தவிர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவும் சைனாவும் மட்டும், ஓகேவா? ஸோ இந்த ரிப்போர்ட்டை சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா யுஎன்சிடிஏடி, ஓகேவா? யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ அவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஹெட்டு யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த யுஎன்சிடியோட ஹெட்டு யாருன்னு பார்த்தோன்னா முக்கிசா கிட்டுயி, சரியா? முக்கிசா கிட்டுயி தான் வந்து யுஎன்சிடிஏடியோட ஹெட்டு, ஓகேவா? ஸோ இந்த ரிப்போர்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஷாக் டு டெவலப்மெண்ட் கண்ட்ரீஸ், சரியா? டுவர்ட்ஸ் வாட் எவர் இட் டேக்ஸ் ப்ரோக்ராம் ஃபார் த 2/3 ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன் பிஹைண்டு, சரியா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 2.5 ட்ரில்லியன் வந்து ரெஸ்கியூ பேக்கேஜ் வந்து தேவைப்படுது. ஸோ டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு வந்து தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மொத்தமாக வந்து 1 ட்ரில்லியனை வந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வீக்கர் எக்கனாமிக்ஸ்க்கு, சரியா? மொத்தமாக 2 ட்ரில்லியன் ரெஸ்கியூ வந்து தேவைப்படுது. ஸோ 1 ட்ரில்லியனை வந்து வீக்கர் எக்கனாமிக்ஸ்க்கு வந்து இது பண்ண போகிறாங்க. ஸோ 500 பில்லியனை வந்து புவர் கண்ட்ரிஸ்க்கு பண்ண போகிறாங்களாம், சரியா? ஸோ இந்த மாதிரி நிறையா வச்சு அவங்க பண்ணுறாங்க, சரியா? சரி, அடுத்து என்னென்னு பார்த்தோம்னா பாவர்ட்டியோட இது வந்து இன்க்ரீஸ் ஆகுதான். ஸோ 11 மில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஈஸ்ட் ஏஷியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? கோவிட்-19 தான். ஸோ வேர்ல்டு பேங்க் தான் வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 2020 இது ஒரு அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 11 மில்லியன், ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸ்லாம் கொஞ்சம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னா, ஸோ பாவர்ட்டி வந்து 11 மில்லியனாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஈஸ்ட் ஏஷியாலையும் பசிபிக்லேயும். ஸோ ஆனால் அந்த ரிப்போர்ட்டை சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம், சரியா? ஸோ அடுத்து வந்து இந்தியாவோட 8 கோடி இண்டஸ்ட்ரீஸ் வந்து 11 மந்த்து, சரியா? க்ரோத்து, அதான் இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தோட இதை வந்து 11 மாதம் வந்து ஹையாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு, சரியா? பிப்ரவரி மந்தில். ஸோ 5.5%, ஓகேவா? இது வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, சரியா? அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சொன்னது யாருன்னா இண்டெக்ஸ் ஆஃப் கோர் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் மூலமாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ 5.5% வந்து இண்டஸ்ட்ரியல் க்ரோத்து, சரியா? பிப்ரவரியில். அடுத்து குளோபல் எக்கனாமியே வந்து ஸ்ரிங்க் ஆக போகுது. ஆல்மோஸ்ட் 1% வந்து ஸ்ரிங்க் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ யுஎன்டிஇஎஸ்ஏ, சரியா? யூஎன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அஃபேர்ஸ் இவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சரி, ஓகே, சரியா? சரி, அடுத்து வந்து என்னென்னு பார்த்தோம்னா என்விரான்மெண்ட் ரிலேட்டடான க்ரைம்ஸ் எல்லாமே வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 40.5% என்விரான்மெண்ட் ரிலேட்டட் க்ரைம்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ராஜஸ்தானில், சரியா? ஸோ சிஐஜி தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், சரியா? அவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க. 40.59% வந்து க்ரைம்ஸு, சரியா? ரிலேட்டட் க்ரைம்ஸ், என்விரான்மெண்ட் ரிலேட்டடான க்ரைம்ஸை வந்து யாருன்னா இவங்க ராஜஸ்தான் தான், சரியா? ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தோம்னா அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் காட்டில் போய் வேட்டையாடுவாங்கல்ல. ஸோ அதனால் அது என்விரான்மெண்ட்டில் தானே. ஸோ என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக தானே வரும். ஸோ காடு எல்லாம். ஸோ அதனால் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? சரி, அடுத்து வந்து இது என்ன ஆக்ட்டுன்னு பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் ஆக்ட்டு, கன்சர்வேஷன் ஆக்ட் 1980, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ட் ஆக்ட் 1972, சரியா? வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ட்னா 72, இதே வந்து ஃபாரஸ்ட்னா அது வந்து 80, சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ராஜாரந்தம்போர் அண்டு சரிஸ்கா டைகர் ரிசர்வ், அப்புறம் அபத்தா பயாலஜிக்கல் பார்க்கு. ஸோ இது எல்லாமே வந்து ராஜஸ்தானில் இருக்கிறது தான், சரியா? ஸோ இந்த நியூஸ் ரிலேட்டடாக வர பார்ட்ஸு, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ராஜஸ்தான், சரியா? எல்லாமே சரி. அடுத்து வந்து பிசிடி சிஸ்டம், சரியா? டாப் பேட்டன் ஃபைலர் வியா பிசிடி சிஸ்டம் வந்து எந்த கண்ட்ரி டாப் அப்படின்னு பார்த்தோம்னா சைனா, சரியா? ஸோ இதில் வந்து இந்தியாவோட ஐஐடி, சரியா? பிசிடி ஃபைலர்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிர்சான் கனெக்ட் வந்து மேட்ரிட் சிஸ்டம்லேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? இந்தியாவோட ஐஐடி வந்து பிசிடி ஃபைலர்ஸில் இருக்குது. அதே மாதிரி நிர்சான் கனெக்ட்னு சொல்லி ஒரு கம்பெனி வந்து மேட்ரிட் சிஸ்டமில் வந்து அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பிசிடினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டன்ட் கோஆப்ரேஷன் ட்ரீட்டி, சரியா? பேட்டன்ட் கோஆப்ரேஷன் ட்ரீட்டிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க, சரியா? ஸோ சைனா தான் வந்து டாப்பு, சரியா? ஸோ இந்த இது வந்து இப்படி நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். பார்த்தோம்னா சின்ன பேஷண்ட்ஸ் கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? பேட்டன்ட், சரியா? ஸோ அதை வந்து நம்ம பேஷண்ட்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம், சரியா? ஸோ நம்ம சின்ன பேஷண்ட்ஸை கூட நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்கணும் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இதில் வந்து தேர்ட் கன்சிக்யூட்டிவ் இயராக வந்து சொல்கிறாங்க. சைனாவோட டெலிகாம் கம்பெனி ஹவாய் தான் வந்து இந்த குளோபல் ரேங்கிங்லேயே வந்து டாப்பில் இருக்காங்க, சரியா? ஸோ சரி, ஓகே.
அடுத்து வந்து யூரோப் தான் வந்து டாப்பில் இருக்காங்க. இதில் வச்சு பார்க்குறப்ப ஏசியன் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸில் வந்து யூரோப் தான் டாப்பில் இருக்காங்க 23.2%. ஸோ அதை தொடர்ந்து அமெரிக்கா இருக்காங்க. சரியா. ஸோ அடுத்து பார்த்தோம்னா இதில் வந்து பேட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆர்ஜின் படி பார்த்தோம்னா சைனா டாப்பு, இந்தியா வந்து 14th பிளேஸ். சரியா. ஸோ இதே இது வந்து பேட்டன்ட்டு அந்த அப்ளிகேஷன்ஸ் பை எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சு பார்த்தோம்னா இந்தியா வந்து 58வது இடம். யூஎஸ் வந்து டாப். அது எந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூட்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா தான் டாப்பு. சரியா. ஸோ ஐஐடி, இந்தியாவோட ஐஐடி வந்து 58வது இடம். ஸோ அடுத்து வந்து ட்ரேட்மார்க், அதாவது மேட்ரிட் சிஸ்டம் படி பார்த்தோம்னா யூஎஸ் தான் டாப்பு, இந்தியா வந்து 24. சரியா. ஸோ மேட்ரிட். ஸோ இந்தியாவில் வந்து நிறைய பேர் 24 மணி நேரமும் மேடாக திரிவாங்க. மேடானா பைத்தியமாகவே திரிவாங்க அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. ஸோ இதில் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, நிர்சான் கனெக்ட்டுங்கிற ஒரு ப்ரைவேட் கம்பெனி, அதாவது குருகிராம் பேஸ்ட் கம்பெனி தான் அது வந்து 4th பிளேஸில் வந்து இதாக இருக்குது. சரியா. ஸோ கம்பெனிஸ் வச்சு பார்த்துருக்காங்க. ஸோ அதோட எந்த கம்பெனி டாப் அப்படின்னு பார்த்தா லோரியல். சரியா. லோரியல்னு சொல்லி. ஸோ அது வந்து ஒரு டிவி ஆடில் கூட பார்த்துருப்பீங்க, லோரியல். சரியா. ஸோ அதான் வந்து டாப்பு. அடுத்து வந்து ஆர்ஜின்ஸ் வந்து ஹேகு சிஸ்டம்ஸ் வச்சு பார்க்குறப்ப ஜெர்மனி. சரியா. ஸோ ஜெர்மனி தான் வந்து ஹேகு. சரியா. இந்தியா வந்து 53. ஆல்ரெடி 58 வந்து ஐஐடி, அது எதுனா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில். ஹேகுல வந்து 53. சரியா. ஸோ இதே மாதிரி 53 வந்து ஒரு ரேங்கிங் பார்த்துருப்போம். என்னென்னா பட்ஜெட்டரி, அதாவது பட்ஜெட் சர்வேன்னு சொல்லி ஒன்று பார்த்துருப்பாங்கள்ல. ஸோ அதில் வந்து இது இந்தியா வந்து 53வது இடம். சரியா. ஸோ நியூசிலாண்டு தான் அது வந்து டாப்பில் இருப்பாங்க. ஸோ ரீசன்ட் நியூஸ் தான் அது. சரியா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா டாப் ஹேகோ அப்ளிகண்ட் சாம்சங் தான் வந்து டாப்பில் இருக்காங்க. சரியா. ஸோ கொரியா கம்பெனி. அடுத்து வந்து 34வது ஃபோர்ப்ஸ் பில்லியனர்ஸ் லிஸ்ட்டில் வந்து ஜெப் பெசோஸ் தான் டாப்பில் இருக்கார். 34வது ஃபோர்ப்ஸ் பில்லியனர்ஸ். சரியா. ஸோ அதில் வந்து ஜெப் பெசோஸ் தான் டாப்பில் இருக்கார். முகேஷ் அம்பானி வந்து 17வது இடத்துல இருக்கார். சரியா. ஸோ அவங்களோட ஒர்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. 44.8 பில்லியன். சரியா. ஸோ ஜெப் பெசோஸ் வந்து 124.7. சரியா. 124.7. சரியா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1 to 4 தானே. ஸோ 1 to 4 கூட்டினோன்னா 7. சரியா. 1 2 கூட்டினா 3, 3 4 கூட்டினா 7ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜெப் பெசோஸ்க்கு. சரியா. ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி வர வேல்யூஸ் 1 to 4, அந்த வேல்யூவை கூட்டினா பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த எல்லாத்தையும் கூட்டி எழுதிடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. அதே மாதிரி தான் முகேஷ் அம்பானிக்கும். சரியா. 44,448. சரியா. ஸோ 2 நம்பர் தான் வரும். அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணன் தமனி அண்ட் ஃபேமிலி வந்து 65வது பிளேஸை பிடிச்சிருக்காங்க. சரியா. ஸோ அடுத்து வந்து ஐஎல்ஓ மானிட்டர் செகண்ட் எடிஷன் ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து 400 மில்லியன் இந்தியன் ஒர்க்கர்ஸ் வந்து பாவர்ட்டியை ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரியா. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியாவோட அதாவது 4 வருஷமோ 5 வருஷமோ அதுக்கு வந்து 400 மில்லியன் வந்து கொடுத்துருப்பாங்க வேர்ல்டு பேங்க்கு. சரியா. ஸோ இந்த 400 மில்லியன் வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. ஸோ இன்னொரு 400 எங்கன்னா இங்கே ஐஎல்ஓவோட மானிட்டரில் இந்தியன் ஒர்க்கர்ஸ் வந்து பாவர்ட்டியை ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஐஎல்ஓ ரிப்போர்ட் படி எந்த ரீஜியன் வந்து பார்த்தோம்னா அரேப் ஸ்டேட்ஸ். சரியா. ஸோ எந்த இன்கம் குரூப்னு பார்த்தோம்னா அப்பர் மிடில் இன்கம் குரூப். சரியா. ஸோ மோஸ்ட் அஃபெக்டட் செக்டார்ஸ் பார்த்தோம்னா அக்காமடேஷனு, ஃபுட்டு. ஸோ இதில் தானே யாருக்குமே இல்லை இப்போ. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரி. அடுத்து வந்து இந்தியாவில் வந்து ஜாப்லெஸ் ரேட் வந்து 23.4% வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 8.7 தான் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த கொரோனா வைரஸ் காரணமாக வந்து 23.4. சரியா. ஸோ 2 3 4 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஜாப் யாருக்கா இல்லைன்னா 2 3 4 பேருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. ஸோ 8.7லேருந்து. ஸோ இந்த ரிப்போர்ட்டை சொன்னது CMIE. சரியா. சென்டர் ஃபார் மானிட்டரிங் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ஓகேவா. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு வந்து 27.7 எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு. லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து 36%. சரியா. ஃபால் ஆயிடுச்சு. சரியா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்தியாவோட ரேங்க்கு வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் கோவிட் கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ் ட்ராக்கரில் வந்து ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு மோஸ்ட் ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா. ஸோ ஸ்ட்ரிஞ்சன்சி இண்டெக்ஸில் வந்து எந்த கண்ட்ரி டாப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ நம்ம வந்து இந்தியா தான். சரியா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. ஸோ இது என்னென்னா ஆக்ஸ்ஃபோர்டோட கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ் ட்ராக்கரை வச்சு இவங்க வந்து சொல்கிறாங்க. சரியா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த ரிப்போர்ட்டை யார் க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிளாவட்னிக் ஸ்கூல் ஆஃப் கவர்மெண்ட். சரியா. பிளாவட்னிக் ஸ்கூல் ஆஃப் கவர்மெண்ட் ஆக்ஸ்போர்ட் சேர்ந்தவங்க தான். யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டில் இருக்குது. சரியா. ஸோ பிளாவட்னிக் ஸ்கூல் ஆஃப் கவர்மெண்ட்டு. அடுத்து வந்து குளோபல் ட்ரேட் வந்து 13%லேருந்து 32% வந்து சரிவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 13லேருந்து 32. சரியா. ஸோ இது வந்து அந்த கொரோனா வைரஸ் காரணமாக தான். ஸோ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். சரியா. ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. டைரக்டர் ஜெனரல் வந்து ராபர்ட் அசிவேடோ. ஓகேவா.
ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து சிஐஐ ரிப்போர்ட்டு சரியா. ஸோ இது எப்படி சிஐஐ ரிப்போர்ட்டுன்னு படிக்கக்கூடாது, எப்படி படிக்கணும்னா எக்ஸிட் ஃப்ரம் த லாக்டவுன் சொல்லி ஒரு ரிப்போர்ட்டு, அதாவது ஃபேஸ் வைஸாக வந்து அந்த லாக்டவுனை வந்து லிஃப்ட் பண்ணணும், கேன்சல் பண்ணிட்டே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டை சொன்னது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிஐஐ, ஓகேவா, கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி சரியா. ஸோ சிஐஐயோட பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தோன்னா விக்ரம் கிர்லோஸ்கர். ஸோ வந்து கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி தானே. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தா நம்ம அப்படியே கிறுக்கு பிடிச்சிரும். ஸோ கிர்லோஸ்கர் இல்லைனா கிறுகிறுன்னு சுற்ற ஆரம்பிச்சிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஸோ அடுத்து வந்து டைரக்டர் ஜெனரல் யாருன்னு பார்த்தோம்னா சந்திரஜித் பானர்ஜி அதுக்கு, ஓகேவா. ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் டிக்ளைன் எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தா 34.57 சரியா. 34.57% வந்து மார்ச்சில், ஓகேவா. ஸோ 4.78% வந்து மொத்தமாக வந்து ஃபிஸ்கல் இயர் 20க்கு வந்து சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ 34.57 வந்து மார்ச்சில் மட்டும் டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ ஆனால் வந்து மொத்தமாக மார்ச்சில் எவ்வளோ, அதாவது ஃபிஸ்கல் இயர் 20ல் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 4.78% சரியா. ஸோ அதாவது குவார்ட்டர் 1ல் FY21 வந்து ரிமைன்ஸ் லக்கிஷாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ பார்த்துக்கோங்க, எக்ஸ்போர்ட்ஸ் டிக்ளைன் ஆனது 34.57. ஸோ மார்ச்சில் மட்டும் 4.78, ஓகேவா. ஸோ இந்தியாவோட சப்சிடிஸ் சரியா என்ன பண்ண போகிறாங்கன்னா 35% ரெனியூபிள்ஸில் வந்து 35% வந்து ட்ராப் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிஸ்கல் இயர் 17லேருந்து 19க்கு வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க சரியா. ஸோ IISD அண்டு CEW சரியா. ஸோ இந்த ரிப்போர்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தா மேப்பிங் இந்தியாஸ் எனர்ஜி சப்சிடிஸ் சரியா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெனியூபிள் இதை குறைச்சிட்டு சோலாரில் மட்டும், அதாவது ஆயில் அண்ட் கேஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 65%. நான் கூட சொன்னேன் ஆல்ரெடி ஹிண்ட்டு சரியா. ஒரு ஹோல் வேல்யூவை நம்ம எடுத்துக்கணும்னா 100% எடுத்துக்குவோம். ஸோ இங்கே 35% டிக்ரீஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் 100ல் 65%. அதை வந்து ஆயில் அண்ட் டிமாண்ட், அதாவது ஆயில் கேஸில் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க சரியா. ஸோ இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது வந்து IISDயும் CEEWவும் சரியா. ஸோ IISDனா இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், CEEWனா கவுன்சில் ஆஃப் எனர்ஜி என்விரான்மெண்ட் வாட்டர் சரியா. கவுன்சில் ஆஃப் எனர்ஜி என்விரான்மெண்ட் வாட்டர் சரியா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட் டிஜிட்டலி டெக்ஸ்ட்ரஸ் கண்ட்ரின்னு சொல்லி இந்தியாவை சொல்லியிருக்காங்க. ஸோ 39% வந்து வாண்ட் ஆன் த ஜாப்னு சொல்லியிருப்பாங்க சரியா. ஆன் த ஜாப் ட்ரைனிங்கும் அண்டு ஜஸ்ட் இன் டைம் ட்ரைனிங்கும் வந்து தேவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை சொன்னது யாருன்னா கார்ட்னர் 2019 சர்வே சரியா. கார்ட்னர் 2019 சர்வேன்னு சொல்லி அவங்க தான் சொல்லியிருப்பாங்க சரியா. ஸோ பார்த்துக்கோங்க சரியா. ஸோ இதில் வந்து டிஜிட்டல் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து எந்த 2 கண்ட்ரீஸ்ட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவும் சிங்கப்பூரும் சரியா. ஸோ அவங்ககிட்ட தான் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்கேர் பிஸ்னஸ் கான்ஃபிடென்ஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்னென்னா டிக்ளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ டிக்ளைன் எவ்வளோ ஆயிருக்குன்னா எவ்வளோலேருந்து எவ்வளோனா 111.2லேருந்து 77.3 வரை அது டிக்ளைன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்கேர்னா என்ன அப்படின்னு பார்த்தா நேஷனல் கவுன்சில் ஃபார் அப்ளைடு எக்கனாமிக் ரிசர்ச் சரியா. ஸோ இது வந்து என்ன சர்வே விடுறாங்கன்னா 112வது பிஸ்னஸ் எக்ஸ்பெக்டேஷன் சர்வேன்னு சொல்லி. ஸோ இதை வந்து எப்படி கேட்கலாம்னா 112வது பிஸ்னஸ் எக்ஸ்பெக்டேஷன் சர்வே வந்து ரிலீஸ் பண்ணது யார், என்கேர் சரியா. ஸோ இந்த என்கேரோட ஹெட் யாருன்னு பார்த்தோன்னா நந்தன் நீலகேணி சரியா. ஸோ கேள்விப்பட்டிருப்பாங்க, டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் கமிட்டியோட ஹெட்டாக இருந்திருப்பார் சரியா. ஸோ அவர் தான் இங்கே சரியா. ஸோ பார்த்துக்கோங்க, பிஸ்னஸ் எக்ஸ்பெக்டேஷன் சர்வே சரியா. ஸோ வந்து விட்டுருப்பாங்க எவ்வளோலேருந்து எவ்வளோனா 111.2லேருந்து 77.3, ஓகேவா. அடுத்து வந்து இந்தியா வந்து குளோபல் ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் சரியா. ஸோ ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸில் வந்து 142வது இடமா வந்து வந்திருப்பாங்க. ஸோ நார்வே வந்து டாப்பில் இருப்பாங்க சரியா. ஸோ ப்ரெஸ் ஃப்ரீடம் சரியா. ப்ரெஸ்ஸில் ஃப்ரீடமை பற்றி பேசினோம்னா நாராக கிழிச்சிருவாங்க ப்ரெஸ்ட்டை சரியா. ப்ரெஸ்னால் யார், பத்திரிகையாளர்கள் தானே. ஸோ அவங்ககிட்ட ஃப்ரீடமை பற்றி பேசினோம்னா நாராக கிழிச்சிருவாங்க. ஸோ நார்வே சரியா. ஸோ நார்வே அப்படி இல்லைன்னா நாரடிச்சிருவாங்கன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ நார்வே தான் டாப்பு, 142வது இடம் நம்ம இந்தியா. ஸோ லாஸ்ட் யாருன்னு பார்த்தோன்னா நார்த் கொரியா சரியா. ஸோ டாப்பும் வந்து நாரி போயிருக்கும், பாட்டம்லேயும் இங்கே நாரி போயிருக்கும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஸோ அது எப்படின்னா ப்ரெஸ் ஃப்ரீடமா. ஸோ ப்ரெஸ்ஸு பத்திரிகையாளர்கள்கிட்ட வச்சுக்கிட்டோம்னா டாப்பில் இருக்கிறவனையும் அவன் நாரடிப்பான், பாட்டமில் இருக்கிறவங்களும் அவங்க வந்து நாரடிப்பாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஸோ அதேமாதிரி என்னென்னா ஓகே, இது வந்து அதே மாதிரி இந்த ஜேர்னலிஸ்ட் படுகொலைகள் அது வந்து இந்தியாவில் வந்து 2019 வந்து எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டிக்ளைன் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ வந்து எந்த மர்டர்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2018 வந்து ஜேர்னலிஸ்ட் படுகொலைகள் நடந்தது. ஸோ அது வந்து இப்போ இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸு குளோபல் ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் வந்து யார் ரிலீஸ் பண்ணுறான்னா
பாரிஸ் பேஸ்டு ரிப்போர்ட்டர்ஸ்னு சொல்லலாம் சரியா. அவங்க பேர் என்னென்னா சான்ஸ் ஃப்ரண்டியர்ஸ் சரியா, சான்ஸ் ஃப்ரண்டியர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பாரிஸ் பேஸ்டு ரிப்போர்ட்டர்ஸ் சான்ஸ் ஃப்ரண்டியர்ஸ் ஓகேவா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஸோ அதே மாதிரி இது ஹங்கர் சரியா, ஹங்கர் ஃபேஸிங் இருக்காங்களா, ஸோ அவங்க வந்து அதுவும் வந்து டபுள் அமௌண்ட்டாக வந்து ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஎன்னோட ஜிஆர்எஃப்சின்னு சொல்லி அவங்க தான் சொல்லியிருக்காங்க. யூஎன்னோட ஜிஆர்எஃப்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குளோபல் ரிப்போர்ட் ஆன் ஃபுட் கிரைசிஸ் சரியா, குளோபல் ரிப்போர்ட் ஆன் ஃபுட் கிரைசிஸ் அவங்க தான் சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோனா மொத்தத்துக்கு வந்து 350 மில்லியன் வந்து நீடட் ஃபார் கண்டெய்ன்மெண்ட். ஸோ கண்டெய்ன்மெண்ட்னா யார், இந்த வைரஸ் இருக்கிறவங்க சரியா. ஸோ அவங்களுக்காக தேவைப்படுதான் சரியா. ஸோ இதில் வந்து டாப்பில் எந்த கண்ட்ரி வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக கிரைசிஸ் ஃபேஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ஏமன் சரியா, ஏமன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மைக்ரன்ஸ் ரெமிட்டன்ஸ் வந்து இந்தியாவுக்கு வர்றது இருக்குல்ல, ஸோ அது எவ்வளோ டிக்ளைன் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா 23% வந்து இந்தியாவுக்கு வர ரெமிட்டன்ஸ் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ இந்த ரிப்போர்ட்டை சொன்னது யாருன்னா வேர்ல்டு பேங்க் சொல்லியிருப்பாங்க சரியா. ஸோ மொத்தமாக 23% டிக்ளைன் ஆகி இப்போ வந்து 44 பில்லியன் சரியா 2020 வந்திருக்குன்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ ஆக்சுவலாக 83 வந்து 2019 வந்திருக்கு, இப்போ வந்து 64 சரியா. சரி ஓகே. அடுத்து பார்த்தோன்னா இதில் வந்து ரெமிட்டன்ஸ் வந்து சவுத் ஏஷியாவில் பார்த்தோன்னா 22% வந்து டிப் ஆகிருக்கு, டிப் ஆகி 109 பில்லியன் வந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ ரெமிட்டன்ஸ்னால் தெரியும்ல, நம்ம ஃபாரின் ஒர்க்கர் இருப்பாங்க சரியா, ஃபாரின் ஒர்க்கராக இருந்துட்டு நம்ம இண்டிவிஜுவல் அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து மணி அனுப்புவாங்க. ஸோ நம்ம நாட்டுக்கு ஃபாரினில் நம்ம வீட்டிலேருந்து யாராவது வேலைக்கு போயிருந்தாங்கன்னா அவங்க அங்கேருந்து சம்பாதிச்ச காசை நம்ம இந்தியாவுக்கு அனுப்புறது. ஸோ அதான் வந்து ரெமிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க சரியா. ஸோ நம்மளோட தேவைகளுக்காக அவங்க மணி அனுப்புவாங்க. ஸோ அடுத்து வந்து ஐஐடி கரக்பூர் சரியா. ஸோ வந்து 57வது இடம் பிடிச்சிருக்காங்க. என்ன ரேங்கிங் பார்த்தோம்னா டைம்ஸ் ஹையர் எஜுகேஷனோட செகண்ட் எடிஷன் ஆஃப் இம்பேக்ட் சரியா, இம்பேக்ட் ரேங்கிங். டைம்ஸ் ஹையர் எஜுகேஷனோட செகண்ட் இம்பேக்ட் ரேங்கிங்கில் வந்து ஐஐடி கரக்பூர் வந்து டாப், அதாவது இந்தியாவில் டாப் 57வது இடம் சரியா. ஸோ இந்த லிஸ்ட்டில் எந்த கண்ட்ரி வந்து எந்த யூனிவர்சிட்டி, அதாவது எந்த யூனிவர்சிட்டி டாப்பு அப்படி குளோபலாக டாப்பு யாருன்னு பார்த்தோன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாண்டு சரியா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாண்டு தான் வந்து டாப்பில் இருக்காங்க ஓகேவா. ஸோ அடுத்து வந்து குளோபல் கிரைசிஸ் மேலேயே பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இன்னொன்று வந்து விட்டுருக்காங்க சரியா. ஸோ குளோபல் ரிப்போர்ட் ஆன் ஃபுட் கிரைசிஸ், ஸோ ரிலீஸ்ட் பை குளோபல் நெட்வொர்க் அகைன்ஸ்ட் ஃபுட் கிரைசிஸ் சரியா. ரிலீஸ் பண்ணது வந்து குளோபல் நெட்வொர்க் அகைன்ஸ்ட் ஃபுட் கிரைசிஸுங்கிறவங்க சரியா. ஸோ ஜிஎன்ஏஎஃப்சின்னு சொல்லி சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. ஆஃப்ரிக்கா தான் வந்து லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபுட்டு இன்செக்யூர் பீப்புள் வந்து அசிஸ்டன்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லியிருப்பாங்க சரியா இவங்க. ஸோ யுஎன்சிடிஏடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 3.4 ட்ரில்லியன் வந்து டெப்ட்டு வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து தேவை, அப்படி டெப்ட்டு இருக்குதுன்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பாங்க சரியா, யுஎன்சிடிஏடி சரியா. ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே ஒரு நியூஸ் பார்த்துருப்போம், அதுவும் யுஎன்சிடிஏடி தானே. சரி ஓகே, இங்கேயே அதை தான் சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க சரியா. ஸோ இந்த குளோபல் டெப்ட் டீலுன்னு சொல்லி ஒரு ஃபேக்டரி வந்து இவங்க தான் வந்து கொண்டு வராங்க சரியா. டீல் சரி ரிலேட்டட் டு எந்த ஆர்கனைசேஷன் சொல்லி கேட்கலாம் சரியா. ஸோ யுஎன்சிடிஏடி ஓகேவா. ஸோ ஹை இன்கம் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து 2 ட்ரில்லியன் சரியா. அதே மாதிரி 2.3 வந்து மிடில் இன்கம் சரி மிடில் சரியா. ஸோ அப்புறம் லோ இன்கம் கண்ட்ரீஸ்க்கு வந்து 666 பில்லியன் தேவைப்படும் சரியா. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா வந்து சொல்லுவாங்க சரியா. ஸோ அடுத்தது குளோபல் மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சரில் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த கண்ட்ரி டாப்பு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா யூஎஸ் தான் டாப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா. ஸோ இந்தியாவோட ரேங்க் வந்து 3rd சரியா. இந்தியாவோட ரேங்க் எவ்வளோனா 3rd சிப்ரி சரியா, ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சரியா. ஸோ இந்த டிஃபென்ஸ் ரிலேட்டடாக எல்லாமே குளோபலாக சொல்கிறது எல்லாமே இவங்க தான் மோஸ்ட்லி சொல்லுவாங்க சரியா. ஸோ 3.6% வந்து 2018 கம்பேர் பண்ணுறப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா 3rd, டாப் யாருன்னா யூஎஸ், செகண்ட் வந்து சைனா ஓகேவா. ஸோ கெமிக்கல்ஸ் பெட்ரோ கெமிக்கல்ஸோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எந்த நம்ம கண்ட்ரியோடது வந்து அதிகமாக இருந்திருக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தோம்னா அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் வந்து சொல்லியிருக்காங்களாம் சரியா. ஸோ எவ்வளோனா 14.35%. ஸோ ரெண்டுமே வந்து 7ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பர்ஸ் கெமிக்கல்ஸ் சரியா. 14.35% ஓகேவா. ஸோ 7.43% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்குமா சரியா. ஸோ அப்புறம் வந்து அப்பெக் சரியா. ஸோ அப்பெக்கோட ரீஜன் என்ன சொல்கிறாங்கன்னா 2.7% வந்து எக்கனாமிக் க்ரோத், அதாவது கான்ட்ராக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க 2020 சரியா. ஸோ அப்பெக்கோட எக்கனாமிக் இது வந்து எவ்வளோ சொல்லியிருப்பாங்கன்னா 2.7% சரியா. ஸோ கொரோனா வைரஸ் காரணமாக வந்து கம்மியாயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க சரியா. ஸோ 2020 அப்பெக் எக்கனாமிக் ஃபோரம் லீடர்ஷிப் சப்மிட் எங்கே நடக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தோம்னா மலேசியா. ஸோ அது வந்து லேட்டாக நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க சரியா. ஸோ அப்பெக்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சிங்கப்பூர் சரியா, குயின்ஸ்டவுனில் சிங்கப்பூர். ஸோ ஃபாத்திமா
சிவான்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டோம் சரியா. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் மொத்தம் 21 எக்கனாமிக்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தோன்னா இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஹோல்டிங்ஸில் வந்து ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 177.5 பில்லியன் சரியா பிப்ரவரியில் யூஎஸோட ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் சொல்லுது. ஸோ யூஎஸோட அந்த ட்ரெஸரியோட செக்ரட்டரி யாருன்னு பார்த்தோன்னா ஸ்டீவன் டெர்னர் நுச்சின் சரியா நுச்சின். ஸோ ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட்டில் எப்பயுமே நொச்சிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சோம் சரியா. ஸோ அதுதான். ஸோ அடுத்து வந்து வேர்ல்டு டாப் 20ல் பயோஃபார்மாவில் நம்ம இந்தியன் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ பயோகானோட மசூம்தார் சரியா கிரண் மசூம்தார். ஸோ இவங்க வந்து 4th இந்தியன் டு ரிசீவ் ஆஸ்திரேலியாவோட ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர் அவார்டு வாங்கினவங்க சரியா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஆல்ரெடி சரியா. ஸோ பயோகானுங்கிறது வந்து பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி ஓகேவா. ஸோ போன வருஷம் பவர்ஃபுல் உமன்ஸில் வந்து 65 இடம் பிடிச்சாங்க. ஸோ இப்போ இந்த பயோஃபார்மா லிஸ்ட்டில் வந்து தொடர்ந்து 6வது வருஷமாக வந்து இவங்க வந்து 2015க்கு அப்புறம் ஃபுல்லாக இவங்க தான் கன்சிக்யூட்டிவ்ட்டே இருக்காங்க. ஸோ 6வது தடவை சரியா. ஸோ அடுத்தது இந்தியா வந்து 7.3 ஜிகாவாட் சோலார் பவர் வந்து கேலண்டர் இயர் 2019 வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களாம் சரியா. ஸோ 3rd லார்ஜஸ்ட்டாக சொல்கிறாங்க சரியா. ஸோ ஆல்ரெடி நம்ம மேலே ஒரு 3rd ஒன்று பார்த்தோம். எதில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் குளோபல் மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர்லேயும் இந்தியா வந்து 3rd இருக்குது. அதே மாதிரி சோலார் மார்க்கெட்லேயும் இந்தியா வந்து 3rd இருக்குது சரியா. இந்த சோலார் மார்க்கெட் இந்த இன்ஸ்டாலேஷன் யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தா மெர்காம் சொல்லியிருப்பாங்க சரியா. ஸோ அடுத்து பட்ஜெட் டிரான்ஸ்பரன்சி சொன்னேன் இல்லையா மேலே. ஸோ இந்தியாவோட ரேங்க்கு அதில் வந்து 53. ஸோ இதுலேயும் நியூசிலாந்து தான் டாப்பு சரியா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நியூசிலாந்து எதில் டாப்னு பார்த்தோன்னா டிஹெச்சி டைம்ஸ் ஹையர் எஜுகேஷனோட இம்பேக்ட் ரேங்கிங்கில் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாண்டு நியூசிலாந்து அவங்க தான் வந்து டாப்லன்னு பார்த்தோம். ஸோ இங்கே வந்து இன்டர்நேஷ்னல் பட்ஜெட் டிரான்ஸ்பரன்சி சரியா பார்ட்னர்ஷிப்னு சொல்லி ஒரு இதை வந்து இன்டர்நேஷ்னல் பட்ஜெட் டிரான்ஸ்பரன்சி தான் அவங்க தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பட்ஜெட் சர்வேன்னு சொல்லி. ஸோ 7வது எடிஷன் சரியா. ஸோ இந்தியா வந்து 53, நியூசிலாந்து வந்து டாப் ஓகேவா. ஸோ இன்டர்நேஷ்னல் பட்ஜெட் பார்ட்னர்ஷிப்போட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வாஷிங்டன் டிசி சரியா. ஸோ அடுத்து வந்து இந்தியாவோட ரேங்க் வந்து டவுன்கிரேட் ஆகிருக்கான் சரியா. யூஎஸோட ரிலீஜியஸ் ஃப்ரீடம் ரிப்போர்ட்டில் வந்து விட்டுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து 2004க்கு அப்புறம் இந்தியாவோட இது வந்து இப்படி டவுன்கிரேட் பண்ணி சொல்லியிருக்காங்களாம் சரியா. ஸோ பார்த்துக்கோங்க அது டவுன்கிரேட் பண்ணி என்ன ஸ்டேட்டஸில் சொல்லியிருக்காங்கன்னா கண்ட்ரி ஆஃப் பர்டிகுலர் கன்சர்ன் சொல்லியிருக்காங்க சரியா. சரி அடுத்து பார்த்தோன்னா டிசாஸ்டர் கான்ஃப்ளிக்ஸ் வந்து 5 மில்லியன்ஸுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகிருக்கு. அந்த டிசாஸ்டர் கான்ஃப்ளிக்ஸ் வந்து 5 மில்லியன் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் உண்டாக்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐடிஎம்சி ஸோ இன்டர்நேஷ்னல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மானிட்டரிங் சென்டர் சரியா. ஸோ சொல்லியிருக்காங்க 5 மில்லியன் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் ஓகேவா. ஸோ இன்டர்நேஷ்னல் டிசாஸ்டர் மானிட்டரிங் சென்டர் சரியா. ஸோ இந்த இதோட இன்டர்நேஷ்னல் டிசாஸ்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மானிட்டரிங் சென்டர் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கேன்னு பார்த்தோன்னா ஜெனீவா ஓகேவா. ஸோ இதான் வந்து ஹையஸ்ட் இன் த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க சோஃபார் சரியா. ஸோ அப்போ கேட்கலாம் எந்த கண்ட்ரியில் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து டிசாஸ்டர் மூலமாக அதிகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியா தான் சரியா. ஸோ 5 மில்லியன் சரியா. ஸோ சரி ஓகே இதோட வந்து ரிப்போர்ட்ஸ் ஏப்ரலோட இண்டெக்ஸு ரேங்கிங்கோட ரிப்போர்ட்ஸ் முடிஞ்சது ஓகேவா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதேமாதிரி இந்த வீடியோ பற்றின ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க சரியா. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிடுங்க ஓகேவா. ஸோ மறக்காமல் வீடியோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா. ஸோ இந்த வீடியோட பிடிஎஃப் வேணும்னா நான் வந்து டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ டெலகிராமோட குரூப்போட லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஓகேவா. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம்.